உன் லவ் சொல்ல எதுக்குடா இவ்வளவு பயப்படுற அப்படின்னு யாரா கேட்டாங்கன்னா அவங்க இந்த பாட்டை போட்டு காமிங்க. நான் தோற்று போவேன் என்று அஞ்சியே என் தேர்வை எல்லாம் ஒத்தி வைக்கிறேன். அதாவது நோ சொல்லிடுவான்ற பயத்தினாலதான் என் காதலை வெளிப்படுத்தாம நான் தள்ளி போட்டுட்டே போறேன் அப்படின்றாரு. ஒரு ஒன் சைட் லவ் இதோட அழகா யாராலையும் சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளவு அழகான வரிகளை இந்த பாட்டுல கொடுத்திருப்பாரு பாடலாசிரியர் வைரமுத்து அவர். இந்த காதல் என்ன பெரும் பாரமா, இது பேறு காலம் இல்லா கற்பமா அப்படின்னு எழுதிருப்பாரு. பேறு காலம் அப்படின்றது குழந்தையை பெற்று எடுக்கக்கூடிய அந்த காலம். சோ என்னால வெளிப்படுத்தவே முடியாத எனக்குள்ளே இருக்க ஒரு சுமைதான் இந்த காதலா அப்படின்னு கேக்குறாரு. காதலை மறைத்தால் கணம் தாங்காமல் என்னுயிர் செத்து போகும் இல்லையா, காதலை சொல்லி இல்லை என்று மறுத்தால் காதலே செத்து போகும் இல்லையா அப்படின்னு எழுதிருப்பாரு. ஒரு காதல் கடிதம் எதுவும் மனசை முழுசா சொல்வது இல்லை, நீ கண்களை அடைத்தால் காதல் நுழைய இன்னொரு வாசல் இல்லை அப்படின்னு எழுதிருப்பாரு. அதாவது அம்பிக்கு நந்தினி மேல அவ்வளவு லவ் இருக்கும், ஆனா அவர் எழுதுற லெட்டரால அந்த லவ் கன்வே பண்ணவே முடியாது. பி ராமானுஜம் பிராக்கெட்டுக்குள்ள அம்பி காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டி விண்ணப்பம், தங்கள் மனதில் காதலனுக்குரிய இடம் காலியாக இருப்பதாக அறிகிறேன். சோ நீயே உன் கண்கள் அடிக்காமல் கண்களை திறந்து என்ன பார்த்து லவ் நீயே புரிஞ்சுக்கோயேன் அப்படின்னு கேக்குறாரு. இந்த பாட்டுல இன்னும் அவ்வளவு அழகான வரிகள் இருக்கும். நான் எனக்கு அவசர அவசரமா சொல்ல விரும்பல. அடுத்த பாட்டுல சொல்றேன், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.